ஸோ நண்பா, நான் இன்றைக்கி வந்து சூப்பரான பிரியாணி வைக்க போகிறேன். என்ன பிரியாணினா திண்டுக்கல் பிரியாணி. பாருங்கள், பெப்பர் வச்சுருக்கிறேன், கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஒரு 2 கிராமு. இது வந்து ஒரு 5 கிராம் போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு 3 கிராம், இது ஒரு 3 கிராம், இது ஒரு 3 கிராம், இது 2 கிராம் ஏலக்காய். ஓகே நண்பா. ஸோ இங்கே லெமனு, இது தயிர் எல்லாம் வச்சுருக்கிறேன். ஸோ வெங்காயம் 1.5 வெங்காயம் போட்டிருக்கேன். இது ஓகே நண்பா. ஸோ இது வந்து இது புதினாவும் கொரியண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி. ஸோ இங்கே ரைஸ், பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கிறேன். 3 கிளாஸ்னால் 250, 800 கிராம் போட்டிருக்கேன் நண்பா. 1 கிலோ வச்சுக்கோங்க. 1 கிலோ கரெக்டாக 1 கிலோ வரும். ஸோ ஒன்று போட்டேன். 1 கிலோ 8 பேர் சாப்பிட்லாம் நண்பா. ஓகே நண்பா. ஸோ மட்டன் பாயில் பண்ணிகிட்ருக்கேன் குக்கரில். ஏன்னா குக்கர் கொஞ்சம் வேக வச்சுருந்தோம், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நண்பா. இப்போ பாருங்கள், வெந்துருச்சு, உடனே வச்சாச்சு. இது ஓகே நண்பா. இது அப்படியே போட்டுருவோம். அந்த தண்ணியை தான் பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்குவோம், அந்த ஸ்டாக்கு. ஓகே நண்பா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து மட்டன் ரொம்ப லேட் ஆகும் இதில் வச்சிங்கன்னா. ஸோ அதனால் நான் குக்கரில் நான் ஒரு 5 விசில் விட்டேன். பாதி வேக வச்சிட்டேன், பாதி இதில் வேக வச்சிடலாம் பிரியாணி. ஓகே நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நண்பா. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா. ஷேர் பண்ணாமல் இருந்தாலும் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. ஓகே மக்களே. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. ஸோ நான் எப்பயும் போல் எண்ணெய்லாம் ஊற்றலை நண்பா. வெங்காயம் மட்டும் போடுறேன். கொஞ்சம் இந்த இருக்கிற வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுருந்தா உப்பு தேவையான போட்டுங்க. இல்லாட்டி அடி பிடிச்சி கொடுக்கல. இது அப்படியே கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லிம்லேயே வைங்க, ரொம்ப ஸ்பீடாக வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில். ஓகே நண்பா. மக்களை ஸோ நண்பா, இப்போது ஆயில் ஊற்றிடலாம். 100 ml ஊற்றிக்கங்க. ஆயில் வச்சுட்டு ஸோ ஆயில் ஊற்றியாச்சு. இதாகும் ஸ்பீடை ஏற்றின அவ்வளோதான். ஸோ இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது போட்டுடலாம். தான் பேலீஃப் போடலன்னா, பேலீஃப் நீங்கள் இருந்தால் போட்டுங்க. நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் பேலீஃப். ஓகே மக்களே. ஸோ நாங்கள் பட்டையை போட்டாச்சு. ஜீரகம், கரம் மசாலா ஓல் எல்லாத்தையும் போட்டுறேன். பெப்பரு, கிராம்பு, ஏலக்காய். கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். ஓகே மக்களே.
ஸோ வெங்காயம் நல்லா வந்துடுச்சுன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் எவ்வளோ போடுறேன்னு சொல்லி பார்த்துட்டு டிஸ்பிளேலையும் போடுவேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 30 ml போட்டுக்கலாம். இஞ்சியும் பூண்டும் இது ஒரு இஞ்சி வந்து ஒரு 15 போட்டுங்க, 20 போட்டுங்க, இது ஒரு 10 போட்டுங்க பூண்டு பேஸ்ட்டு. ஸோ நண்பா தக்காளி வச்சுருக்கேன், தக்காளியும் ஒரு தக்காளி போட்டுங்க. இப்போ கட் பண்ணி வச்சு அது வந்துட்டு இந்த மசாலா வச்சு போட்டுறாங்க. மட்டன் 1 கிலோ ரைஸ்க்கு 1 கிலோ போட்டிருக்கேன் மட்டன். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கணும், நல்லாயிருக்கும். இந்த கொஞ்சம் பாருங்கள், மட்டன் போட்டாச்சு. மட்டன் ஸ்டாப் இங்கே இருக்குது. இதோட இது மூட்டில் வந்து தக்காளி போட்டாச்சு. இதோட இதை போட்டுக்கலாம். புதினாலையும் கொத்தமல்லி அது ஒவ்வொரு கை போட்டுக்கணும். ஒவ்வொரு இது ரெண்டையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் இருக்கும், நல்லா வாசமும் கும்முன்னு இருக்கும். அதனால நான் போடுறேன் இது ஜாஸ்தியாக. நல்லா வாசம் கொடுக்குறது இதுதான், கும்முன்னு இருக்கும் வாசம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். அதில் நல்லா இது 170 கிராம் தயிர் கொடுக்குறேன். தயிர் போட்டாச்சு. பிரியாணிக்கு தயிர் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டே கிடைக்கும். தயிர், அந்த லெமன் ஜூஸு, எலுமிச்சம்பழம் ஜூஸு எல்லாம் போட்டால் தான் டேஸ்ட்டே கொடுக்கணும். கறி கொஞ்சம் வேணும். அதில் வேக வச்சேன், லைட்டாக தான் வேக வச்சேன். இதில் கொஞ்சம் நல்லா வேக வைக்கும். ஸோ இதோட லெமனும் போட்டுடலாம்மா. லெமன் ஒரு நல்லா இவ்வளோ பெருசுனா ஒரு
அரை லெமன் போட்டுங்க, நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கும். தோல் கூட போடுவாங்க, போட்டுக்கலாம். ஆனால் தோல் போட்டாலும் நல்லா தான் இருக்கும், உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, புளிப்பாக நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் கட் பண்ணி போட்டேன். அதையும் லெமன் போட்டாச்சு. ஸோ இது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இந்த மட்டனை கொஞ்சம் கொதிக்கிட்டோம், முடி போட தேவையில்லை. ஸோ நண்பா, இப்போது சில்லி போட ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம், கொஞ்சம் காரமாக. ஓகே, திண்டுக்கல் சில்லி பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டாகணும். அப்போதான் சாப்பிடுக்கும் நல்லாயிருக்கும். கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். கிட்ட கொட்டிடுறேன். ஒரு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி போட்டுங்க, மல்லித்தூள் போட்டுங்க. மசாலாலாம் போட்டாச்சு. ஸோ ரொம்ப கொஞ்சம் தண்ணி போட்டேன், இல்லைன்னா மசாலா போட்டு அடி பிடிச்சிட்டு இருந்தது. ஓகே மக்களே, ஸோ இது வெந்துட்டுருக்கு. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இந்த மசாலா கொஞ்சம் பிடிக்கிட்டோம் கறியிலே. இப்போ தான் போட்டேன், கொஞ்சம் அப்படியே அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஓகே இல்லை? ஸோ இப்போது கழுவிடலாம் ரைஸு, பாஸ்மதி ரைஸ் அரிசியாக கழுவிடலாம். ஓகே மக்களே, பாருங்கள் எவ்வளோ இது வருது, இந்த ஒயிட்டு பாருங்கள் அவ்வளோ இது வருது. பழைய ரைஸ் இது, நல்லா டேஸ்ட் வரும் உங்களுக்கு. ஒரு 3 வாட்டி கழுவி, அந்த ஒயிட்டு போகிற முடிக்கு கொஞ்சம் கழுவிக்குவேன். உப்பு போட்டு இது பண்ணாதீங்க, அழுத்தாதீங்க, ரைஸ் உடஞ்சிடும். அப்புறம் பாஸ்மதி ரைஸு இப்போ நம்ம 3 கிளாஸ் ஓகே ஓகே. ஸோ இதில் தண்ணி ஊற்றிடுவாங்கன்னா, ஸோ நான் 3 கிளாஸ் இது வந்து இது ஊற்றிருக்கு. 1 கிலோ ரைஸ்க்கு வந்து ஸோ 3 கிளாஸ் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து 250 2 1 5 கிளாஸ் போட்டுக்கிறேன் நம்ம தண்ணி. ஸோ இது 1 கிளாஸு. ஸோ ஊற்றியாச்சு, 1 கிளாஸ் ஊற்றிருக்கிறேன். ஸோ 1 கிலோ ரைஸ்க்கு தண்ணினா ஆக்சுவலி 3 கிளாஸ் ரைஸ் போட்டேன், 1 கிளாஸ் போட்டேன். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல 1 கிளாஸுக்கு 1 லிட்டர் தண்ணி, 1 கிளாஸ் தண்ணி. அப்புறம் 1 கிளாஸுக்குன்னா இப்போது 3 கிளாஸ் போட்டுருக்கேன். இப்போ 3 4.5 ஒரு 5 கிளாஸ் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் மொத்தம்
ஓகே மக்களே, ஸோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டுங்க. ஸோ 2 கிளாஸ் ஊற்றிருக்கேன். இன்னும் ஒரு 2 கிளாஸ் ஊற்றினா சரியாயிடும். ஓகே, 1.5 4. ஸோ 3 கிளாஸ்க்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றினா 5 கிளாஸ் ஆயிரும். ஸோ இன்னும் ஒரு 6 கிளாஸ் ஊற்றியாச்சு. அவ்வளோதான், இந்த மூடியை போட்டால் ஸோ தண்ணி கொஞ்சம் இதில் வேகட்டும் அப்படியே. ஸோ நம்ம மூடியை போட்டுறோம். மூடி போட்டால் தான் சீக்கிரம் கொதிச்சிடும். ரைஸை போட்டுடலாம். மேலே வச்சிடலாம். தட்டி நல்லா மீடியமில் வச்சுட்டேன். ஃப்ளேம் கொஞ்சம் நல்லா ஏற்றி வச்சுருக்கேன். நண்பா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஸோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு அப்படியே. ஸோ ஸ்லிம் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிச்சிருச்சு. ரைஸை போட்டுருந்தா பிஸ்மில்லான்னு சொல்லிவிட்டு ரைஸை போட்டாச்சு. ஓகேவா, அப்படியே ஒரு கிண்டி விட்டுலாம். ரொம்ப போட்டு கிண்ட வேண்டாம் ரொம்ப நேரம். எது கிண்டனா ஒரே சைடாக போய் உட்காந்துருக்கும். ஸோ அதனால் கிண்டி விட்டுறேன். ஸோ தண்ணி அளவு கரெக்டாக இருக்குது. ஓகே மக்கா. ஸோ மிச்சம் இந்த ரைஸ் இருக்குது போட்டுடுறேன். ஸோ ரொம்ப விட்டாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே கொதிக்கட்டும். 25லேருந்து 30 முடிக்கும். அதுக்கப்புறம் தம்மு போட்டுடலாம். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ. ஸோ நண்பா நெய் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ நெய் போட்டால் தான் டேஸ்ட் வரும். அப்படி கிட்டி விட்டுடலாம். இன்னும் ஏற்கனவே கொழுப்பு ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால் ஸோ இப்போ நண்பா ஸோ இது கொஞ்சம் அளவு நண்பா விட்டுருக்கு. கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்குனால இதை முடியும் சீக்கிரம் ஆயிரும். ஓகே நண்பா கண்டினியூவாக பாருங்கள். நண்பா தண்ணி ஊற்றிடுச்சு. ஸோ கிண்டி விட்டுலாம். எதுக்குன்றனா எல்லாம் அடியில் போய் உட்காந்துடும். ஸோ தமிழ் போட்டுருவாங்க அப்போ. கண்டிப்பாக ஸோ இந்த தண்ணி மட்டும் அப்படியே ட்ரை பண்ணிடலாம். ஸோ மோஸ்ட்லி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே இதுக்கு மேலே கொஞ்சம் கொரியாண்டர் போட்டுரு. சரி, இது மல்லி இலை அப்படியே போட்டு விட்டுருலாம் நண்பா. பிரியாணி வேறு லெவலாக இருக்கும். ஸோ இதாக வந்துடுச்சு பாருங்கள். இப்படியே டம்மு போட்டால் ஓகே நண்பா. ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே அப்படியே கார்னிஷ். ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா அது வந்து எல்லாம்
ஒரே இதில் போய் உட்காந்துருவோம், ஒரே சைடாக போய் இந்த கறியெலாம் உட்காந்துருக்கோம், அதுதான் கிண்டி விட்டது. ஸோ அவ்வளோதான், இன்னும் தம்மு போட்டுடலாம். இதை பாருங்கள், ஸ்டெப் பை லைட்டாக ஸ்லிம்மில் வச்சிடணும் தம்மு. ஸோ வெயிட்டான பொருள், ஸோ நம்ம வெயிட்டான பொருள் வச்சுட்டோம் உள்ள முடியும். ஸோ கேப் இருக்கக்கூடாது. மேலே இந்த முடியை போட்டுடலாம். நல்லா வெயிட்டாக உட்காந்துக்கும். முடிச்சிடலாம். அவ்வளோதான், தம்மு வச்சாச்சு. ஸோ இதுதான் தம்மு, வெயிட்டான பொருள் வச்சாச்சு. ஸ்லிம்மில் வச்சுருக்கேன். ஸோ ஒரு 20 நிமிஷம் வைக்கலாம், அப்படியே தான் இருக்கும். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள். நான் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் சொல்கிறேன் நண்பா. ஸோ தம்மு உடைக்கும் போது காமிக்கலாம். ஓகே நண்பா. ஓகே. ஓ நண்பா, ரெடி ஆகிடுச்சு. தம்மும் போட்டாச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதான் பாருங்க நண்பா, பக்காவாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, கரெக்டாக இருக்குது தண்ணியெலாம். ஸோ பீஃப் பிரியாணி ரெடி, மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் திண்டுக்கல் மட்டன் பிரியாணி நண்பா. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ கண்டினியூவாக பாருங்கள், நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ நண்பா, ரெடி ஆகிடுச்சு மட்டன் பிரியாணி. ஸோ பாருங்கள் இப்போ. ஸோ நண்பா பாருங்கள், நல்லா பூவாக இருக்குது. இது சாய் சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ அதில் போட்டிருக்கேன். ஸோ இதில் தூடி விட்டுறேன் நண்பா. 10 பீஸ். ஸோ இதுதான் வேறு லெவலாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் நண்பா. ஸோ நண்பா ரெடி ஆகிடுச்சு பாருங்க, கொழுப்பு சொல்லலாம் 10 பீஸு. ஸோ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் நண்பா. நல்லா வந்துருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த கொழுப்பே தெரியும் பாருங்க, நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு நண்பா. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது, கரெக்டாக இருக்குது உப்புலாம். ஸோ பாருங்க நண்பா, நண்பா செம்ம சூப்பராக இருக்கும் நண்பா. வேறு லெவல், கரெக்டாக இருக்குது மசாலா. திண்டுக்கல் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த திண்டுக்கல் மசாலா போட்டனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் தெரியும், கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. ஸோ நல்லா கறியும் நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. நல்லா அந்த குக்கரில் கொஞ்சம் வேக வச்சு அதில் போட்டேன். அப்புறம் பிரியாணி பண்ணும்போது அதில் நல்லா வெந்துருச்சு நண்பா. ஸோ என்னால் பேசவும் முடியல. ஓகே நண்பா. ஸோ சாப்பாடு வாயில் வச்சுக்கிட்டு பேச முடியல. ஸோ என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா. ஜஸாக்கல்லாஹ் கயர்.